ஆண்டவரே இயேசுவில் அன்புக்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வாழ்த்துகளும். பொதுக்காலம் 12வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தை, அஞ்சாமல் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்ற ஆழமான செய்தியை நமக்கு வழங்குகின்றது. பூமியின் தேவதை என்று அழைக்கப்படுகிறவர் அன்னை தெரசா. கொல்கத்தா நகர வீதிகளிலே இரவு நேரங்களில் கூட தனியாகவே சென்று கைவிடப்பட்டவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்தில் வைத்து பராமரித்து வந்தார். இவர் பல இடங்களிலே பல நேரங்களிலே தனியாகவே சென்று பணிகளை செய்ததை பார்த்துவிட்டு ஒருவர் அவரிடத்தில் இவ்வாறு கேட்டார், நீங்கள் யாருக்கும் எதற்கும் அஞ்சுவதில்லையா என்று அந்த மனிதர் கேட்டபோது அன்னை தெரசா இவ்வாறு சொன்னார், நான் கடவுளுக்குரியவள், கடவுளுக்குரிய என்னை யாரும் எதுவும் தீண்ட முடியுமா? அதனால்தான் நான் தனியாகவே கடவுளை நம்பி பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு துணிச்சலான வார்த்தைகள் இவை! நாம் கூட இந்த மன உறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களை, இன்றைய நாளில் நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தை, நாம் அஞ்சாமல் துணிவோடு ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்ற செய்தியை நமக்கு வழங்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களை பணித்தலங்களுக்கு அனுப்புகிறார். அவ்வாறு அனுப்புகிற பொழுது அவர்களிடத்திலே சொல்லக்கூடிய முதன்மையான அறிவுரை, உங்களுடைய உடலை கொள்பவருக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம், மாறாக உடலோடு ஆன்மாவையும் நரகத்திலே தள்ளவல்ல கடவுளுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்கிறார். கடவுளுக்கு அஞ்சுங்கள் என்று இயேசு ஏன் சொல்கிறார் என்றால், கடவுள் எல்லாரையும் பராமரிக்கிறார், எந்த ஒரு ஆபத்தும் இன்றி அவர்களை காக்கின்றார் என்று சொன்னால், நாம் மனிதர்களுக்கு அல்ல கடவுளுக்குத்தான் அஞ்ச வேண்டும் என்பது இயேசு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் இதை ஒட்டிய செய்தியை தான் நமக்கு வழங்குகிறது. முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியாவுக்கு எதிராக அவருடைய நண்பர்களை சூழ்ச்சி செய்கிறார்கள். அவர் கடவுளுடைய பணியை தான் செய்து வந்தார், கடவுளுடைய வார்த்தையை தான் அறிவித்து வந்தார். ஆனால் அவரோடு இருந்த அவருடைய நண்பர்களே அவருக்கு எதிராக துரோகம் செய்கிறார்கள். அவர் கீழே விழ வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போது இறைவாக்கினர் எரேமியா சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகள். அவர் சொல்கிறார், என் ஆண்டவராகிய கடவுள் என்னோடு ஒரு வலிமை வாய்ந்த வீரனை போன்றிருக்கிறார், ஆகவே நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று துணிச்சலாக கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கிறார். இந்த இரண்டாவது வாசகத்திலே பவுல்டியார், நாம் பாவத்தை கண்டும் அஞ்ச தேவையில்லை என்ற ஆழமான செய்தியை சொல்கிறார். ஆதாமினால் இந்த உலகத்திற்குள் பாவம் வந்தது, ஆனால் அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலால் வெற்றி கொண்டார். இப்போது அருள் பொங்கி வழிகிறது என்பதனால் நாம் பாவத்திற்கும் அஞ்ச தேவையில்லை என்பதுதான் பவுலடியார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நற்செய்தி வாசகமும் சரி, இன்றைய முதல் வாசகம் சரி, இந்த இரண்டாவது வாசகம் சரி, எல்லா செய்திகளுமே நாம் அஞ்சாமல் கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் என்ற செய்தியை தான் சொல்கிறது. நாம் மனிதர்களுக்காகவோ அல்லது இயற்கை சீற்றங்களுக்காகவோ நோய் நொடிகளுக்காகவோ எதற்கும் நாம் அஞ்ச தேவையில்லை. காரணம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த செய்தியை உணர்ந்து கொண்டவர்களாய் நாம் கடவுளுடைய பணியை துணிவோடு செய்வோம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே கேட்போம். ஆமாம்.